வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவது ஒரு நாள் தொடர் பத்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து 20வது முறையா டாஸ் லாஸ் பண்றாங்க நம்ம இந்தியன் டீம். கடைசியா 2023 அரையிறுதியில நியூசிலாந்துக்கு எதிராக டாஸ் வின் பண்ணதான் நம்மளோட கடைசி டாஸ். சவுத் ஆப்பிரிக்கா டாஸை வின் பண்ணி வழக்கம் போல இந்தியாவை பேட்டிங் கலைச்சாங்க. ரோஹித் 14 ரன்லையும் ஜெய்ஸ்வால் தொடர்ச்சியா 3 4 அடிச்சு 22 ரன்லையும் களத்துல இருந்து வெளியில போனாங்க. நம்ம கிங் கோலியும் ருத்ராஜ் கெய்ட்வாடும் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அற்புதமா ரெண்டு பேருமே சூப்பர் பேட்டிங் ஸ்கில்ஸை இன்னைக்கு பயன்படுத்தினாங்க. நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவரோட விண்டேஜ் ஸ்டைல் அப்படியே இன்னைக்கு மேட்சரை ரொம்ப அற்புதமா தெரிஞ்சது. சர்வதேச கிரிக்கெட்ல 84வது சதத்தை நம்ம விராட் கோலி இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காரு. ஒன்டேல இது 53வது சதம். ஸோ கோலியை தொடர்ந்து ருத்ராஜ் கெய்ட்வானும் தனது சதத்தை பதிவு செஞ்சாரு. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா 156 பந்துல 195 ரன் எடுத்து ரொம்ப அற்புதமா விளையாண்டாங்க. அடுத்தபடியா வாஷிங்டன் சுந்தர் ஒரு ரன்ல ரன் அவுட் ஆக கேப்டன் ராகுல் சூப்பரா அவரோட கேப்டன் நாக்கு இன்னைக்கு ஆடினாரு. அவரால் ஸ்கோர் நல்ல ஒரு ஸ்கோரை எட்ட முடிஞ்சது. அவர் 66ல் நாட் அவுட், ஜடேஜா 24ல் நாட் அவுட் பண்ணாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 358க்கு 5 அப்படின்ற இடத்துல நம்ம இந்தியன் டீம் இன்னைக்கு மேட்ச் முடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கானோட பலம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் தான். பட் இன்னைக்கு அவங்களோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக சுமாராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கன் சார்பாக பார்த்தீங்கன்னா ஜான்சன் 2 விக்கெட் எடுத்து, லுங்கி நிகிடியும் பர்கரும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்தாங்க. 359 ரன் அப்படின்ற இமாலய இலக்கை நோக்கி இன்னும் சற்று நேரத்தில் களத்தில் இறங்க போறாங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அணி. ஸோ இது போன்ற மேலும் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.